கண்ணு ராசுகுட்டி, இன்னைக்கு சனிக்கிழமை கண்ணு. தலைக்கு என்ன வச்சு குளிப்பாட்டுறதுக்கு ஆறுமுகத்தை வர சொல்லியிருக்கேன். நீ பாட்டுல நேரமே எந்திரிச்சு குளிச்சிடாத கண்ணு. ஏங்கடே, ராத்திரி பூரா ராசுகுட்டி ஜிரு ஜிருன்னு மூக்கு உறிஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு கோழி சூப்பு வச்சு கொடுக்கணும்னு காலையில சொன்னல. இன்னும் கோழி உரிக்கிறீங்க? ஏன் வேலை? ராசுகுட்டி வெளியே போறதுக்கு மோட்டார் சைக்கிள் தொடச்சு ரெடியா நிக்கணும், இல்ல பிச்சு விடுவேன். என்னங்க ரிஜிஸ்டர் போஸ்ட் வாங்க. ஏனுங்க போட்டோல இருக்கிறது உங்க பையனுங்களா? ஆமா. அவர் வக்கீலுங்களா? இல்ல. இன்ஸ்பெக்டருங்களா? டாக்டருங்களா? நீங்க ஊருக்கு புதுசா? ஆமாங்க, இன்னைக்கு தான் டியூட்டில ஜாயின் பண்ணேன். ஊருக்குள்ள போய் பெரிய பண்ண மக ராசுக்குட்டி எப்படின்னு கேளுங்க. அவங்க கதை கதையா சொல்லுவாங்க. 5ஆம் கிளாஸ் கூட படிக்கல, பாதியில ஓடி வந்துட்டான். இப்படி விதவிதமா போட்டோ எடுத்து மாட்டி வைக்கிறது ஒன்னும் குறைச்சது. சரி சரி, நீங்க போங்க. அவனை பத்தி அதையும் விசாரிக்கிறது அவங்க ஆத்தாக்காரிக்கு தெரிஞ்சது, கையில கொள்ளிக்கட்டையோட வந்துருவான். யாருங்க அது? ஐயோ, நான் ஒண்ணு கேட்கலீங்க. என்னாச்சுங்க? தபால்காரரையே என்ன பார்த்து தலதறிக்க ஓடுறாரு. அவர் ஓடுறது இருக்கட்டும், நீ எதுக்கு நேத்துல கையில கொள்ளிக்கட்டையோட வந்த? வாசல்ல ஒரு கரையாம்புத்து அசிங்கமா இருக்கு, அதுக்கு வைக்க எடுத்துட்டு வந்தேன். அதானே பார்த்தேன். போஸ்ட்மேன் உன் பையன் கலர் கலரா போட்டோ எடுத்து வச்சிருக்கானே, என்ன ஏதுன்னு விவரத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அதெல்லாம் கேட்காதப்பா, அத கேட்டா ஆத்தாக்காரி கோவிச்சுக்கிட்டு கையில கொள்ளிக்கட்டையோட வந்துருவான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு தகுந்தாப்புல நீயும் கொள்ளிக்கட்டையோட வந்த. தப்பிச்சா போதும்னு ஓடிட்டாரு. ஆமா, துரை என்ன பண்ணிட்டு இருக்காரு? குளிச்சிட்டு இருக்காப்ல, இப்ப ரெடியாகி வந்துரும். ஆஹா, அவர் ரெடியாகி வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஆகாரமா? ஆமாங்க, குழந்தை சாப்பிடாம நம்ம சாப்பிட்டா நல்லாவா இருக்கும். உட்காருங்கண்ணு. என்னடா அது துணி? சென்ட் வியாபாரி மாதிரி உலகத்துல எவனா இப்படி ஒரு கலர் துணி போடுவானா? சும்மா இருங்க. 1000 பேர் இருக்கிற திருவிழா கூட்டத்துல நம்ம ராசுக்குட்டி போனா கூட அவன் போட்டிருக்க துணியை வச்சே பளிச்சுன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு யாருமே போடாத ஒரு நேரத்துல துணி போட்டிருக்கான். அதை மெச்சு 2 வார்த்தை பேசுவீங்களா? சும்மா அவனை கரிச்சு கொட்டிக்கிட்டு. அவன் ரசனைக்கு மேல ஓ ரசனை. கருமம் கருமம். நீ சாப்பிடு கண்ணு. கண்ணு கண்ணு துப்பு துப்பு துப்பிரு கண்ணு. இட்லியில எப்படி வந்தது கல்லு? என்னடே, எதுக்குடா துப்புன? இல்ல, ஆத்தா துப்பு சொல்லிச்சு, அதான் துப்புனேன். நீ ஏண்டி துப்ப சொன்ன? கல்லு கடிக்கிற சத்தம் கேட்டுச்சு, அதான் துப்ப சொன்னேன். ஏண்டி, கல்லு கடிச்சது நான், நீங்க துப்பிக்கிறீங்களா? என்ன கண்ணு பொறப்புல?
அப்ப எதுவுமே கொடுக்கல. என்னடா கொடுக்க சொல்ற? இத்தனை நாள் நான் உனக்கு கொடுத்து கெடுத்தது போதும். இனிமே நான் உனக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன். ஆட 4 நாளைக்கு ஒரு தடவை என் பிள்ளைகிட்ட வம்பல் காட்டி உங்களுக்கு தூக்கமே வராதாக்கும். ஏண்டி எப்பவும் என்கிட்டே எகிரிக்கிட்டு இருக்கியே? ஊதாரித்தனமா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான். இவனை ஒரு தடவை கண்டுச்சிருப்பியா நீ? என்னத்த என் பிள்ளை ஊதாரித்தனமா சுத்துறாங்கிறீங்க? அவன் என்ன குடிச்சிட்டு கூத்தியால வச்சுட்டு திரியிறான். இந்த காலத்துல பொட்டுக்காணி நிலம் வச்சிருக்கவன் போடுற போடு சொல்றதுக்கு இல்ல. என் பையன் பொட்டாட்டம் போறான், பொட்டாட்டம் வர. எல்லாம் சரிடி, அவனுக்குன்னு ஒரு பொறுப்பு வேண்டாம்? கல்யாணம் காட்சின்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா எல்லா பொறுப்பு தன்னால வந்துரும். கூடுங்க. பொட்டி சாவி தொலைஞ்சு போச்சு. ஆட இல்லடி, எடுத்து ரெடியா வச்சிருக்கீங்க. அப்புறம் எனக்கு பிள்ளை கிட்ட மல்லு கட்டுறீங்க. இந்த கண்ணு கூலிங் கிளாஸ போட்டுக்க கண்ணு. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. இது பாரு கண்ணு, வெய்ய காலம், ஊருக்குள்ள அங்கங்க அம்மா போட்டிருக்குது. ரொம்ப நேரம் சுத்திக்கிட்டு இருக்காம நேரத்தோட வீட்டுக்கு வந்துரு. என்ன ஏன்டா செம்புலி, எங்கடா போயிருந்த இவ்வளவு நேரம்? வர வழியில மணியக்காரர் புடிச்சுக்கிட்டாராத்தா? ஆமா, நேத்து வந்து மணியக்காரர் குய்யா முறையான்னு கத்திட்டு போறாரு. அவர் வீட்டு நாயை நீ கடிச்சிட்டியாம? ஏன்டா? அது என்ன கடிச்சது, அதனால நானும் திருப்பி கடிச்சு வச்சேன். சரி சரி, இந்தா இதுல சாத்துக்குடி சூசு, தக்காளி சூசு, பழமெல்லாம் வச்சிருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது எடுத்து குடுத்துக்கிட்டே இருக்கணும். நீ வாயில போட்டுக்காத. இல்ல போ. என்னங்கண்ணே? இல்ல புளிநகர் உள்ள மாட்டிட்டு இருக்கு, வெளியே வர மாட்டேங்குது. வெளியில எடுத்து விட்டா போகுது. என்னடே, என்னடா மோட்டார் சைக்கிள் மேல ஏறி நின்னுகிட்டு இருக்க? அவர் கூட சரி உட்கார்ந்தா அவ்வளவு மரியாதையா இருக்காதுங்க. ஆத்தா திட்டும். வராதா? சரிங்கண்ணே. உங்க காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன். இன்னும் 1 மாசம் டைம் கொடுங்க. நான் எப்படியாவது கட்டிவிடுறேன். ஐயா நான் எங்கயா போவேன்? வணக்கம்ங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தாருங்க. 6 மாசம் ஆகி திருப்பி கொடுக்கல. அதான் ரிப்போர்ட் பண்ணி ஜப்தி பண்ணிட்டு இருக்கேன். ஏயா, ஊர்ல நான் ஒரு பெரிய மனுஷன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம நீ பாட்டு ரிப்போர்ட் பண்ணி ஜப்தி பண்றதா? அதானே, ராஸ்குட்டினா ஒரு பயம் வேண்டாம். மரியாதை எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைக்க சொல்லு. எடுத்து வைக்க சொல்லியா? எடுத்து வைப்பா எல்லாம். ராஸ்குட்டி 10,000 ரூபாய். ராஸ்குட்டி நான் சொன்னேன்னு சொல்லி எங்க ஐயங்கிட்ட போய் 10,000 ரூபாய் பணம் வாங்கிக்கோ. ராசுகுட்டி, நீங்க மகராசா இருப்பீங்க. என்னடா படத்து பேரு? அது பசங்களா இங்க வாங்கடா. என்னடா படம் அது? அகத்தியர். அப்படின்னு அது ஒரு ஆள் பேரு. யார் அந்த மாமுனிவர். என்னடா அது மாமுனி ஈவுனிங்கறா? டேய் பரவா ராஸ்கோல், ஐயாவுக்கு புரியுற மாதிரி விளக்கமா சொல்டா. மாமுனிவர்னா சாமியாரியா? சாமியாரா? ஏன் அந்த சாமியாரா போனா? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஏண்டா கீழ 100 போஸ்ட் அடிச்சிருக்க, அது என்னது? அதிவிரைவில் நாகசக்தி. நாகசக்தியா? அதுவும் ஏதோ பாம்பாட்டி படம் மாதிரி தான் இருக்கு. வணக்கம் ராஸ்குட்டி. வணக்கம். இங்க வா. டேய் நீங்க போடா. என்ன ராஸ்குட்டி இவ்வளவு தூரம்? என்ன அது அகத்தியர் சாமியார் படமும் பாம்பாட்டி படமும் போட்டுக்கிட்டு வேற ஏதாவது சண்டை படமும் உனக்கு கிடைக்கலையா? அது வந்துங்க ராசுகுட்டி. என்னையா வந்து போயிட்டு கொட்டாய்க்கு தீ வச்சு கொளுத்தணுமா? உனக்கு தெரியுமில்ல ராசுகுட்டிக்கு எம்ஜிஆர் படம் தான் பிடிக்கும்னு. 2 நாளைக்கு ஒரு தடவை மாத்தி போட வேண்டியதானே? இந்த படத்துக்கு எல்லாம் பொட்டிக்கு 5,000 கொடுத்தா போதுமுங்க. ஆனா எம்ஜிஆர் படம்னாக்க பொட்டிக்கு 12,000 கொடுக்கணுங்க. ஒண்ணு பண்ணு, நான் சொன்னேன்னு சொல்லி எங்க ஐயங்கிட்ட ஒரு 12,000 ரூபாய் வாங்கி சாயங்காலம் ஒரு எம்ஜிஆர் படம் போடு, நான் வந்துடுறேன். சரி ராசுகுட்டி. இப்ப பாரு, நாங்க ராத்திரி வர்றதுக்கு 11:30-12 மணி ஆகும். அதுக்கு முன்னாடி நீ ஆட்டம் கிட்ட ஆரம்பிச்ச அப்புறம் டூரிங் பேக்கேஜா தும்சம் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. வணக்கம் ராஜகுட்டி. வணக்கம் சொல்லி. வணக்கம் வணக்கம். உட்காருங்க. ஏன்னு இவ்வளவு நேரம் தூங்கிட்டீங்களா? ஆமாங்க.
ஏனுங்க இன்னும் என்னத்துக்கு உலாத்திக்கிட்டே இருக்கிறீங்க? படுக்கல? வாய மூடி. எவனோ எங்கேயோ ஜப்தி பண்ணா இவனுக்கு என்ன? 10,000 ரூபாய் எங்க அப்பன்ட்ட வாங்கிக்க. இவனுக்கு எம்ஜிஆர் படம் பார்க்கணும்னு ஆசை இருந்தா டவுன்ல போய் பார்க்க வேண்டியதுதானே? அந்த படப்பொட்டிக்கு 12,000 ரூபாய் அதையும் எங்க அப்பன்ட்ட வாங்கிக்க. இன்னைக்கு அவன் வரட்டும், 2ல 1 பாத்துறேன். எவன்டா குரல் கொடுத்தது? அருவாள் எடுத்துட்டு வந்தா கூறு போட்டுருவேன். ஏன்னா நாங்க பொட்டி எடுத்துட்டு வரல, நீங்க எம்ஜிஆர் படம் பாத்துருவீங்களா இங்க? உட்கார பேசாம. ஓ ராஜ்குடி சொம்பலியா, மன்னிச்சுக்கு சாமி. அதானே பார்த்தேன். டேய் லைட் ஆஃப் பண்ணு, படத்தை போடுறா. சொன்னா கேளுங்க, இந்நேரத்துல சண்டை கட்டி என் புள்ள கோச்சுக்கிட்டு சாப்பிடாமயே தூங்கிடுவாங்க. உன் பையன் உருப்படாம போயிட்டு இருக்கான், அதை பத்தி உனக்கு கவலை இல்ல. ஒருவேளை சோத்துக்கா கவலைப்படுற? எங்க சொன்னா கேளுங்க. ஏன்னா செம்பிளி சொல்லுங்க. நம்ம மோட்டார் பைக்ல அந்த புடுபுடு சத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த ராக்கெட் சைலன்ஸ்னு ஒண்ணு இருக்கா, அதை வாங்கி மாட்டோம்னா சத்தம் பிரமாமா கேட்கும். அது மட்டும் இல்ல, அப்புறம் அந்த டாங்கி யாரனும் கழுதாரனும் என்னமோ சொன்னாங்க, அத கூட அவசியம் வாங்கி மாட்டிருந்தா. ஆமாமா, அத மாட்டி அடிச்சான்னு வைங்க, ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு முன்னாலேயே பையன் வரானு ஐயன் வில விளத்து நடுநடுங்கி நிக்க மாட்டாரு. என்ன சொல்றீங்க? ஏண்டா இவ்வளவு தூரம் ஜபர்தஸ்தா பேசிட்டு வர்றியே, உங்க அப்பா என்ன நோட் அடிக்கிற மிஷினா வச்சிருக்கான்? செலவு பண்றதுக்கு ஒரு அர்த்தம் வேண்டாம்? நீ என்ன எப்ப பாரு காசு பணத்தை பத்தியே பேசிட்டு இருக்க? நான் கேட்காம வேற எவன்டா கேட்பான்? நீ என்ன எதுக்கா பெத்த? பெத்தது சொத்தை காப்பாத்துறதுக்கு, அழிக்கிறதுக்கு இல்ல. இது ஒண்ணு நீ சம்பாதிச்ச சொத்து கிடையாது, எங்க தாத்தா சம்பாதிச்சது. தாத்தாவா? ஆமா, தாத்தா சம்பாதிச்சத அனுபவிக்கிறதுக்கு பேரனுக்கு உரிமை இருக்கு. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் இது செல்லும். ஓட்டுக்கா? ஐயோ ஐயோ, நெஞ்சு வலிக்குதுங்க. ஐயோ வடியாங்களே. என்னாச்சு? என்னாச்சு? நெஞ்சு வலிக்குதுங்க. ஏ சிம்பிளி, ஓடி போய் வைத்தியர் கூட்டானா போடா. என்னாச்சுமா? என்னாச்சு? ஏன் அப்படி பிடிக்கிறீங்க? என்னாச்சு சொல்லு. ஏய் பாத்துட்டே போறியாடா? போய் வைத்தியரை கூட்டியாடா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், வைத்தியர் வரதுக்கு நேராக நம்மளே வைத்தியத்தை போயிடலாம். வலிக்குதுன்னு சொன்னீங்க. பொடி நடையா போயிடலாங்க. சரி சரி, மெதுவா வா. என்ன விட்டுடுங்க, நான் வாட்டி வர மாட்டேன். விடுங்கடா. மாங்காய் திருநியா? சொல்லுப்பா, மாங்காய் திருநியா? ஆமா. எத்தனை மாங்காய் திருடி சாப்பிட்ட? ஒன்னே ஒண்ணுதான். 2 இல்ல? இல்ல ஒன்னே ஒண்ணுதான். ஆகாத்து. இன்னொரு வாட்டி தோட்டத்துக்குள்ள நுழைஞ்ச மொத்த பள்ளியும் முடிச்சிடுவேன். கத்தாத. அண்ணி அண்ணி சீக்கிரம் அண்ணன் எழுப்புங்க. என்னங்க என்னங்க? என்னடி? உங்க பெரியாத்தாலும் பெரியப்பனும் வந்துகிட்டு இருக்காங்க. ஏ அம்மா செங்கோடா வந்துட்டாத்தா. எவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருக்க? எங்க பேசுறீங்க எல்லாம்? எத்தனங்காட்டுல வேலை நடக்குலாத்தா, அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கேன். என்னடா எல்லாத்தையும் நீயே சுமந்துட்டு வர? ஆளு கொண்ட கொடுக்க கூடாது? யாரு இதுங்களா? தண்டம் நல்லா திண்டு தூங்கிட்டு இருக்குதுங்க. இப்போ கூட எழுப்பி தான் கூட்டிட்டு வரேன். ஏய் ஏடா, ஓடி போயிட்டு பெரியப்பனுக்கு ஒரு சேர் எடுத்துட்டு வா. டேய் அந்த பையன் கொடுத்துட்டு போ. ஆமா, எங்கடா உங்க ஒப்பனை காணா? அது வராராத்தா. அப்பப்போ மாந்தப்புக்குள்ள பசங்க பூந்துடுறாங்க, அதான் ஒரு எட்டு பாத்துட்டு வந்தேன். சரி சரி. சரிப்பா ஒந்திக்கா. பெரியமா ஒட்டி நில்லு, 2 பேத்துக்கு சேர்ந்தாப்புல பிடிக்கிறேன். சரிப்பா, 2 லோடு தேங்காய் 24,000, 100 மூட்டை நெல்லு 20,000, மஞ்சள் 50 சட்டை 1,15,000, மொத்தம் 1,59,000. ஏய் செங்கோட, பெரியப்பா இந்த 10,000 இந்த பணத்தை வீட்டு செலவுக்கு வச்சு. சரி பெரியப்பா. ஏனுங்க மணிகார் வீட்டு புள்ள சீருக்கு நேரமாச்சு இல்ல? ஆமா மறந்துட்டேன். இந்தப்பா 10,000. தாம் பெத்த பிள்ளைக்கு ஒரு நாளைக்கு சீட் ஆடுறதுக்கு 10-15,000 ரூபாய் கொடுத்து அனுப்புறாரு. வருஷம் பூரா நம்ம இந்த தோட்டத்துல கிடக்குறோம். இந்த பணம் குடும்ப செலவுக்கு பத்தாது பெரியப்பா, இன்னொரு 10,000 சேர்த்து கொடுன்னு கேட்கறதுக்கு உனக்கு வக்கீங்களா போச்சு. 3 லோடு தேங்காய் அனுப்பிச்சது, ஆனா பெரியப்பா கிட்ட 2 லோடு தான் கணக்கு சொன்னேன். இந்தாங்கப்பா 18,000. ஏன்னா இது தப்பில்லைங்களா? போட்டா இந்த விஷயத்த பெரியப்பா கிட்ட சொன்ன கொன்னுல